ஊடகங்களை மறுக்கிற தலைவரே கிடையாது சீமான். அவ்வளோ ஊடகங்கள், எவ்வளோ ஊடகங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய திராணியும் தெம்பும் மிதமிஞ்சி இருக்குது சீமான்கிட்ட. அது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுக்க நானே ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தேன். சீமான் முதல்ல காலையில், மதியானம், சாயந்தரம், இரவு எத்தனை மணி ஆனாலும் அந்த மீடியாக்களை சந்திக்கிறதே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சர்ச்சையை உருவாக்கி பணம் பார்க்கறதுக்கு சீமான் ஒரு கருவி மாதிரி ஆகிட்டார். இந்த 20 நாள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளோ ஏராளமாக இருக்குல்ல. அதுவும் பொது மேடைக்கே வந்துட்டாருங்க, போய் கேளுங்க. அப்போ உங்களுக்கு கேட்க திராணி இல்லை. அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு சீமான் வேணும். மைக்கை முடிச்சு முன்னாடி நீட்டி அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும். அதை நீங்கள் அப்படியே ட்ரிகர் பண்ணி இந்த மீடியாக்கள் நம்பியா கட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் முதல்ல கொடுத்தீங்கன்னா இந்த மாநாட்டில் தெரிஞ்சுக்கிட்டோமே. மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டியது எவ்வளோ காட்சிப்படுத்திருக்கலாம் சார். ஆனால் ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டையும் மதுரை மாநாட்டையும் நீங்கள் உங்கள் நடவடிக்கை என்னன்றதெல்லாம் பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் இருந்தோம். உலகமே பார்த்தது இல்லை. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வேறு நீங்கள் மற்றும் பலர்னு சொன்னேன். நீங்கள் பேரை சொல்லக்கூட தகுதி உங்களுக்கு முதல்ல கேட்டால் நாம் தமிழ் எதுக்காக அந்த மற்றும் பலர் சொல்கிறது, ஏன் இந்த அல்லுசில் சொல்லுங்கன்னா, நாம் தமிழ் கட்சி பேரை சொல்கிறதுக்கூட உச்சரித்து கூட தகுதி இல்லாத நபர்கள் தான் இந்த தாவேக்கர்கள் அத்தனை பேரும். நான் சொல்ல முதலமைச்சர் அத்தனை பேரும் சொல்கிறேன். பேரை கூட நீங்கள் உச்சரிக்க முடியாது. ஏன்னா அது ஒழுக்க கட்டுப்பாடு, இராணுவ கட்டுப்பாடுனா அது அங்கே தான் இருக்குது. ஒழுக்க கட்டுப்பாடுனா அது அங்கே தான் இருக்குது. நாம் தமிழ் கட்சி உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் உச்சரிக்கவே உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்கள் உச்சரிக்கலாம் மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்கு தகுதியே கிடையாது. நாம் தமிழ் கட்சி பேரை சொல்லவே தகுதி கிடையாதுன்றதான். சீமானுடைய பேச்சு கருத்துக்கள் அத்தனையும் வலிமை பெறும். இனிமேல் தான் வலிமை பெறும். ஏன்னா 2 ஆட்சியை வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசி எறிஞ்சு ஒரு ஒரு கட்சி புற வழியாக பல வேலையை சித்து வேலைகள் செய்து தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ மக்கள் விரக்தி உச்சகட்டத்தில் இருக்காங்க. அப்போ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழுடைய அந்த கருத்துக்களும் சரி, சீமானுடைய பேச்சு இனிமேல் தான் எடுபடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய கருத்துக்கள் எல்லாமே கூர்ந்து கவனிக்கப்படும். நாம் தமிழ் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இது வரைக்கும் இருந்த நாம் தமிழ் மீது என்ன நம்பிக்கை, அதோட கூடுதலான நம்பிக்கை பெறும். இப்போ சொன்னீங்களா, யாராவது சொல்கிறாங்க 4% ஆயிடுச்சு, 4%. இந்த 4% 16% ஆகும் இந்த தேர்தலில். இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா 15,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்படி சொன்னால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 4 மடங்கா பொறுத்து பாரு. ஏன்னா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதையும் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் செக்கோரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் எந்த ஒரு செய்தி ஊடகங்களையும் சந்திக்காமல் இருந்தார். இப்போ சமீபத்தில் கூட ஏஎன்ஐ இப்போ அவர்களை இன்டர்வியூ கேட்குறாங்க, அவர் அதை மறுத்துட்டு போகிறாரு. அந்த நியூஸ் இப்போது ட்ரெண்ட் ஆகுது. என்ன பின்னணி சார் இது? ஏன்னா இப்போ ஒரு ஊடகத்தை மறுக்கிறதுக்கான ஊடகங்களை மறுக்கிற தலைவரே கிடையாது சீமான். அவ்வளோ ஊடகங்கள், எவ்வளோ ஊடகங்கள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய திராணியும் தெம்பும் மிதமிஞ்சி இருக்குது சீமான்கிட்ட. அது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுக்க நானே ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தேன். சீமான் முதல்ல காலையில், மதியானம், சாயந்தரம், இரவு எத்தனை மணி ஆனாலும் அந்த மீடியாக்களை சந்திக்கிறதே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சர்ச்சையை உருவாக்கி பணம் பார்க்கறதுக்கு சீமான் ஒரு கருவி மாதிரி ஆகிட்டார். இந்த எல்லா ஊடகம் நான் சொல்கிறேன், மீடியாக்கள் அத்தனையுமே நான் சொல்கிறேன், யூடியூபர் உட்பட. சீமானுடைய நேர்காணலில் அவரை ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒன்று அவர் சர்ச்சையான ஒரு கருத்தை சொல்லணும். அந்த வார்த்தையை பிடுங்கி அதை தமிழில் பிரதானமாக வச்சு, அப்படி தான் யூடியூப் மட்டுமே கிடையாது நான் சொல்கிறது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அப்படி தான். ஆனால் யூடியூப்பில் கூட ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்ல, அந்த அறம் இருக்குது கொஞ்சமாச்சும். ஏன்னா சீமானவருடைய இந்த நினைவு, இப்போ நடந்த நினைவந்தலாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த மாநாளாக இருக்கட்டும், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வரீங்க, எடுக்கிறீங்க, ஆனால் அதை காட்டுறதில்லை. நீங்கள் ஏன்னு நான் சொல்கிறது கேட்டால், நீங்கள் சர்வதேச ஊடகமாக இருக்கட்டும், அல்லது தேசிய ஊடகமாக இருக்கட்டும், அல்லது லோக்கலில் இருக்கிற யூடியூப்பாக இருக்கட்டும், நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க. அந்த யூடியூபர் பெரும்பாலும் அதை செஞ்சிடறாங்க. சரிங்களா? ஓரளவுக்கு அது முழுமையாக காட்டுறனா கூட பார்த்தீங்கன்னா சீமானோட ஸ்பீச் வரைக்குமாவது காட்டிடுறாங்க. ஆனால் அந்த மாநாட்டில் நான் பார்த்த வரைக்கும் கேட்டால் 550 தமிழ் அறிஞர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கு மாநாட்டை சுற்றி.
அது அத்தனையும் நீங்கள் ஒரு முழுமையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்திடலாம். முழுமையாக உங்களால் 550 படங்களை காட்ட முடியல கூட பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது ஒரு 100 படங்களாவது யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளாம் தெரிஞ்சிக்காத, அதாவது தெரிஞ்சிக்க முடியாத, இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத பல தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தின ஒரு நிகழ்வு அது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் சாதாரண மக்கள்கிட்ட வந்து இந்த ரத்தமும் வேர்வை திரள் நிதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தமிழ் அறிஞர்களுடைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்சிப்படுத்தினா அதை உதாசீனப்படுத்தி இருட்டடி பண்ணணும். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இதே தாவேக்காவிடம் அல்லது அன்னைக்கு தாவேக்கா, இன்றைக்கி தான் அரசு, அன்னைக்கு தாவேக்கிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு இருட்டடி பண்ணாங்க. வரலாறு இல்லாத வரலாறுல, அதாவது என்னென்னா தனக்கு நிகராக, அதாவது கேட்டால் விக்கிரவாண்டியில் வந்து போட்ட மாநாடாக இருக்கட்டும், மதுரையை போட்ட மாநாடாக இருக்கட்டும், தங்களுக்கு நிகராக வந்து ஒரு கூட்டத்தை யாரும் காட்டிடக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு சினிமா பின்புலம் இருக்குது, கோடி கோடியாக ரூபாய்கள் இருக்குது, அல்ல பணம் இருக்குது, லாட்ரி பணம், அந்த பணம், எல்லா பணத்தையும் போட்டு நீங்கள் வந்து பிரம்மாண்டத்தை காட்டி ஒரு கூட்டத்தை கட்டி, ஆனால் அதுக்கு நிகராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் கூடின கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்காமல் இருட்டடி பண்ணதை அந்த ஊடகங்கள் பண்ணிச்சு. இதை நான் தான் பதிவு பண்ணேன், மற்றவங்க யாரும் பேசவே இல்லை. நான் தான் சொன்னேன், இது வந்து இப்போ மற்றவங்க பேசுகிற நெருக்கடி இருக்கலாம் சார், எனக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது சார். எவங்கிட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 10 பைசா பணத்தை கை நீட்டி வாங்கி நான் இவனுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன், அவனுக்கு அப்படி கிடையாது. உள்ளபடியே உணர்வை தான் நான் வந்து வெளிப்படுத்தினேன். இது வந்து இருட்டடி பண்ணிடுச்சு, உலக அளவில் வந்து இந்த மாநாட்டை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கலை, அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கிற வந்து யூடியூப்பில் அதை வந்து படம் பிடிச்சாங்க சார். யூடியூபில் கூட நான் எல்லாத்தையும் நான் சொன்னேன். நான் வந்து நாம் தமிழ், இப்போ யூடியூபில் 2 வகை இருக்குது. நாம் தமிழ் கட்சியை சார்ந்த யூடியூப்பில் இருக்குது, அது வேறு. இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்கிறாரு, தம்பி சார்ந்த இன்னும் பல பேர் இருக்கிறாங்கல்ல, நான் அவங்கள சொல்லலை. அதை கடந்து மற்ற யூடியூபில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீமானவருடைய பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா சில மணி துளிகள், சில வந்து நிமிடங்கள் கூட நீங்கள் காட்டியிருக்கலாம், சரிங்களா? அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது, வெளிநோக்கம் இருக்குன்னு நான் அதுக்குள்ளே கூட நான் போகலை. ஆனால் மற்ற ஊடகங்கள் நான் சொல்கிறேன், தேசிய ஊடகமாக இருக்கட்டும், இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய ஊடகமாக இருக்கட்டும், தேசிய ஊடகங்களாக இருக்கட்டும், யாரும் நீங்கள் அதை வந்து வெளிக்காட்டவே இல்லையே. அப்போ எதுக்கு உங்களுக்கு சந்திக்கணும்? இப்போ நான் கேட்குற சீமான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு நேர்காணல் கொடுக்கணும். ஏன் நீங்கள் அந்த நேர்காணல் போய் வந்து முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசு குறித்தோ அல்லது விஜய் குறித்தோ விமர்சனம் பண்ணுறத வந்து நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட்சிக்கு எதிராகவோ அல்லது வந்து விஜய் அவருக்கு அவர் துணிச்சலாக பேசக்கூடியவர் தான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா இப்போ வந்து மைக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்க. அப்போ எதுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அவர் என்ன பேசணும் அதை மேடையில் பேசிட்டு போகிறாரு. உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக பேட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லையே. சீமான் அவர்கள் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை மேடையில் சொல்லிட்டு போகிறாரு. இல்லை இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலில் இருக்கிற யூடியூப்பில் கூட பேசிட்டு போகிறாரு. சாட்டையிலேயே வந்து ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு, அல்லது வேறு தொலைக்காட்சிகள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஆதரவாக செயல்படக்கூடியது அங்கே பேசிட்டு போகிறாங்க. எதுக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநாட்டை இருட்டடி பண்ணீங்க? ஏன் நினைவந்தல் அந்த கூட்டத்தில் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா இருட்டடி பண்ணி உங்களுக்கு எது பார்க்குறீங்கன்னா குறிப்பிட்டு பல பாகங்களை கட் பண்ணிவிட்டு முக்கியமாக குறிப்பிட்ட பாகம் விஜய் சாடிய சீமான் எதுக்கு சாடினார், ஏன் சாடினார், என்ன காரணம், ஆரம்பத்தில் அதை கட்ட போகிறதில்ல, குறிப்பிட்ட ஒரு காட்சியை மட்டும் எடுத்து போட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிறைய வேலை, இந்த உள்ளடி வேலைகள் தான் இருக்குது. என்னைக்கு பொறுத்த வரைக்கும் சீமான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அளவோடு இந்த நேர்காணல் கொடுக்கும், மீதியெல்லாம் மேடையில் பேசிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? எப்படி நீங்கள் இருட்டடி பண்ணுற போறீங்க? அப்படி நீங்கள் கேள்வி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லக்கூடிய பதிலை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி போட போகிறீங்க. அது மாதிரி நடக்குது இல்லை, கடந்த காலத்தில் நடந்துச்சு இல்லை. குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு எதிராக பேசினா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து போட மாட்டீங்க. எதுக்காக இந்த கேள்வி போடப்பட்டதுன்னு முன்னாடி ஒரு கட்டு பின்னாடி ஒரு கட்டு, நடுவில் ஒன்றை மட்டும் எடுக்கு. ஸோ அதனால் இந்த மீடியா தவிர்க்கிறதுன்றது சரியானது தான். உங்களுக்கு எது என்ன சார் நான் கேட்குறேன்னு கேட்டால், இப்போ சீமானவர்கள் கேட்குறேன், நான் கேட்குறேன்னு கேட்டால் ஏன் முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க. நேற்று வந்தார், திருச்சிக்கு வந்தார்ல, போங்க. நீங்கள் தான் தேசிய ஊடகம் வச்ச போய் முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு நேர்காணல் எடுத்து போடுங்க. ஐயா என்னங்க ஐயா தினம் வந்து ஒரு கொலை நடக்குது, எப்படிங்க ஐயா, இதுக்கு யாருங்க காரணங்க ஐயான்னு கேட்டால் அவர் சொல்ல போகிறாரு திமுக தான் காரணம். இன்றைக்கி முதலமைச்சராக பொறுப்பில் இருக்கிறாருங்க, மீடியாவை சந்திக்கவே இல்லைங்க. மீடியாக்காரன் அத்தனை பேரும் சொர்ணம் இல்லாமல் இருக்கிறான். உண்மை தானே? அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, பெரிய கல்ட்டு. அவர் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா, அதுவும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா சாதாரண மீடியாலாம் கிடையாது. இது இங்கே இருக்கிற பாலிமரு, இந்த சொம்படிக்கிற ஊடகம் இருக்குல்ல, ஒரு 4 மீடியா இருக்குல்ல,
அந்த மீடியாக்களுக்கெல்லாம் கூட பேச மாட்டார். எல்லாம் பெரிய மீடியாக்கள், எல்லாம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் பேசுவார். போங்க போய் பேசுங்க, கேளுங்க. என்னங்க நாட்டில் இன்றைக்கி தினம் இப்படி ஒரு அவலம் நடக்குது, 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி போட்டானாங்க, என்னங்க இது, நீங்கள் எப்போங்க நடவடிக்கை எடுப்பீங்க கேளுங்க. என்னங்க விவசாயிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று, கேளுங்க. எவ்வளோ கேட்க வேண்டியது இருக்குல்ல இந்த 20 நாட்களில். இந்த 20 நாள் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளோ ஏராளமாக இருக்குல்ல. அதுவும் பொது மேடைக்கே வந்துட்டாருங்க, போய் கேளுங்க. அப்போ உங்களுக்கு கேட்க திராணி இல்லை. அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு சீமான் வேணும், மைக்கை முடிச்சு முன்னாடி நீட்டி அவர் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை நீங்கள் அப்படியே ட்ரிகர் பண்ணி இந்த மீடியாக்கள் நம்பியா வந்து கட்சி நடத்துகிறாங்க. நீங்கள் முதல்ல குத்துனீங்கனால அந்த மாநாட்டில் தெரிஞ்சுக்கிட்டோமே. மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டியது எவ்வளோ காட்சிப்படுத்திருக்கலாம் சார். ஆனால் ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டையும் மதுரை மாநாட்டையும் நீங்கள் உங்கள் நடவடிக்கை என்னன்றதெல்லாம் பார்த்தாரு, எல்லாத்தையும் பார்த்து தான் இருந்தோம், உலகமே பார்த்தது இல்லை. சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கவே கூடாதுன்றதை நான் சொல்ல மாட்டேன், கட்டுப்படுத்திக்கணும், குறைச்சிக்கணுன்றது. எதுக்கு பேச விட்டுட்டு கிண்டி கிளறி சீமானுடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வெள்ளேந்தித்தனமாக ஏதாவது பேச அதை அப்படியே கொண்டு போயிட்டு அதை நாளாக திரிச்சு இது ட்ரெண்டிங் ஆக்கிறது. விஜய் எதிர்த்த சீமான் எதிர்க்கிறதுலாம் ஒன்றும் வந்து தயங்குறவரும் கிடையாது. அச்சம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கூட்டம். ஆனால் கட்டுப்பாடோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா எதுக்கு ஏன் பேசணும், அது வந்தாலும் மேடையில் பேசட்டும், எல்லா கருத்துக்கும் மேடையில் வந்து பதில் சொல்கிறது. அது நீங்கள் போட்டால் போடு, போடாட்டி போ. உனக்கு என்னென்னா சீமானவர்கள் தான் நம்ம தனியாக கூப்பிட்டு பிரத்யேகமாக நம்ம பேட்டி எடுத்துக்கலாம், இதே எதுக்கு நம்ம காட்சிப்படுத்தணும். உண்மையிலே நடந்தது சரண். இந்த மாநாட்டும் சரி, இப்போ நடந்த இந்த நினைவும் சரி, இருட்டடி பண்ணாங்க, ஊடகங்கள் பண்ணுச்சு. நான் உள்ளபடி நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். அதாவது அந்த மாநாடு நடந்தபோது சீமான் அவர்கள் பேசிகிட்டே இருக்கிறார். மாநாட்டில் பேசும்போது அப்போ இன்னொரு இடத்துல சேலத்தில் நினைக்கிறேன், சேலமாக இங்கே எங்கன்னு தெரியல, வந்து டிவிக்கோட கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பந்தல் போடுற வேலை நடக்குது, அதை காட்டுறான். எப்படி இருக்கு, அதாவது மாநாடு நடக்குது, நாம் தமிழர் கட்சியோட மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இடையில திடீர்னு வந்து நான் கேட்டேன்னா வந்து அந்த ஸ்பீச்சை கட் பண்ணிவிட்டு பார்த்தேன். நாங்கள் ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ வந்து சேலத்துலேயே இங்கே ஒரு கூட்டம், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பந்தல் போடுற வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரோ சேலம் சரியாக ஞாபகம் இல்லை. அதை வந்து பார்த்திங்கன்னா அதை காட்சிப்படுத்துறீங்க, அதை வந்து என்னன்னாக்கா அப்போ தான் வந்து பந்தல் போடுற வேலை நடக்குது அப்படி சொல்லுங்க. இங்கே என்ன பேச்சுக்க, இங்கே ஒரு கூட்டம் ஒரு மாநாடு நடக்குது, இந்த மாநாட்டில் வந்து ஒரு தலைவர் பேசிட்டு இருக்காரு, அதை கட் பண்ணிட்டு நடுவில் அதை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இப்போ புரியுதுண்ணா, இதான் டேக் டைவர்ஷன்றது, மக்கள் பார்வை வந்து திசை திருப்புறது. இதை பண்ணதை நான் பார்த்தேன். அது குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், ஒரு 4 ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு நான் கேட்குறேன். கேட்டால் இப்படின்னு இஷ்டத்துக்கு புகழ்ந்து தள்ளுறீங்க. அப்புறம் நீங்களே போடுறீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டான்னு சொல்லி தினம் ஒரு கொலை நீங்களே போடுறீங்க. எந்த ஆட்சியிலும் இது வரைக்கும் நடந்திருக்கு சார்? இந்த 20 நாளில் இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. எந்த முதலமைச்சர் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபன்னி ஸ்பீச் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு நீங்கள் மற்றும் பலர்னு சொன்னேன், நீங்கள் பேரை சொல்லக்கூட தகுதி உங்களுக்கு முதல்ல கேட்டால் நாம் தமிழ் எதுக்காக அந்த மற்றும் பலர் சொல்கிறது, ஏன் இந்த அல்லுசின்னு சொல்கிறீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பேரை சொல்கிறதுக்கூட உச்சரித்து கூட தகுதி இல்லாத நபர்கள் தான் வந்து இந்த தாவே கலைஞர் அத்தனை பேரும். நான் சொல்கிற முதலமைச்சர் வந்து அத்தனை பேரும் சொல்கிறேன், பேரை கூட நீங்கள் உச்சரிக்க முடியாது. ஏன்னா அது ஒழுக்க கட்டுப்பாடு, இராணுவ கட்டுப்பாடுனா அது அங்கே தான் இருக்குது, ஒழுக்க கட்டுப்பாடுனா அது அங்கே தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் உச்சரிக்கவே வந்து உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்கள் உச்சரிக்கலாம் மகிழ்ச்சி, ஏன்னா உங்களுக்கு தகுதியே கிடையாது. நாம் தமிழர் கட்சி பேரை சொல்லவே தகுதி கிடையாதுன்றதான். அப்புறம் குறிப்பாக இந்த மாதிரி விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இடைத்தேர்தல் மேலே எல்லாருக்குமே ஃபோக்கஸ் திரும்பி இருக்கு. விஜய் அவர்களும் திருச்சி கிழக்கு நன்றி சொல்ல போனதுக்கும் இடைத்தேர்தல் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது மேலும் அது கூடலாம்னு சொல்லப்படுது. இடைத்தேர்தலில் என்டிகே எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும்? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து இடைத்தேர்தலுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. 6 மாதம்னா 6 மாதத்துக்குள்ளே நடத்தணுன்றது தான் இது, தவிர 6வது மாதத்தில் நடத்தணும்னு கிடையாது.
6 மாதங்களுக்குள்ளே தேர்தலை வந்து நடத்தி முடிக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் அதிகபட்சம் ஒரு 30 நாள் கழிச்சு டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த தேதிப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே பெரும்பாலும் வந்து நடந்துடும். சரி, அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 5 இப்போதைக்கு 5 இருக்குது. அடுத்தது ஒரு வேளை வந்து ஏதாவது 1-2 ராஜினாமா பண்ணால் அது நடந்தாலும் நடக்கும். ஏன்னா இவங்க பண்ணுறத குதிரை பேரலாம், இவங்க நடத்துறதுலாம் வந்து சோஃபா பேரம் தான் நடத்துகிறாங்க இவங்க. அதனால் இதுவும் நடக்கும். அப்படியே ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 தொகுதி இருக்கணும், இல்லை 5க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து இடைத்தேர்தல் கூட கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த மக்கள் ஏற்கனவே இந்த பொது தேர்தலில் வாக்களித்த அந்த எண்ண ஓட்டத்தில் இல்லை. மக்கள் எல்லா இடத்துலையும் அதுக்கு நீங்கள் ஒரே காரணம் நீங்கள் நீங்கள் இணையத்தை எடுத்தாலே பார்த்துக்கலாம். விஜய்க்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்றைக்கி கமெண்ட்டில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிராக தான் இருக்கிறாங்க, ஆட்சிக்கு எதிராகவே இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் இருக்குது. அந்த மக்களுக்குள்ள கிட்ட இருக்க அந்த ஏமாற்றம், மக்கள்கிட்ட கிடைக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் தான் விஜயோட பேச்சில் வந்து வெளிப்படுது. நீங்கள் நல்லா விட்டுனோம்னா தெரியும். விஜயோட பேச்சில், முதலமைச்சரோட பேச்சில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வகையான ஒரு ஏமாற்றம் தெரியுது. ஐயோ நம்ம அம்பலப்பட்டுட்டுமேன்ற அந்த 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 பாவனை தெரியுது. அசிங்கப்பட்டுட்டுமே, நமக்கு ஆதரவு குறையுதே அப்படின்ற ஒரு அந்த பேச்சு. ஏன்னா அடுத்து 20 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல, இங்கே இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது, இங்கே சூழ்நிலை அப்படி இருக்குது. அதனால் அந்த 5 சட்டமன்ற தொகுதியிலுமே நான் கேட்குறேன், அதுவும் நீங்கள் இன்னும் அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும், விஜய் 2 விஷயம் பண்ணணும். ஒன்றுனா இந்த இடைத்தேர்தலெலாம் இதே மாதிரி பேசணும், இப்போ பேசினார்ல இதே மாதிரி பேசணும். ஒன்று என்ன இந்த ஃபன்னி ஸ்பீச்சுவாங்களே இதே பேசணும் ஒன்று. ரெண்டாவது கேட்டால் இந்த ராஜினாமா பண்ணாங்கல்ல, அதே நம்ம விஜய் தவிர்த்துட்டு இந்த மீதி 4 பேர் இருக்கிறாங்களா சட்ட இந்த அதிமுக, அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சீட்டை கொடுக்கணும். அவங்களுக்கே சீட்டை கொடுக்கணும். இதே மாதிரி பேசணும். விஜய் கேரவில் நின்று இதே மாதிரி பேசினார்னா மக்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஊடகங்களுக்கு எல்லாம், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் நீங்கள் வந்து சீமான் நேர்காணல் கொடுக்கலன்னு சொன்னீங்கல்ல, அந்த சர்வதேச ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் அத்தனை பேருமே அன்னைக்கு இந்த இடைத்தேர்தல் சீமான் பேசுவார்ல, அன்னைக்கு பேச்சை பாருங்க. சீமானுடைய பேச்சு கருத்துக்கள் அத்தனையும் வலிமை பெறும். இனிமேல் தான் வலிமை பெறும். ஏன்னா 2 ஆட்சியை வேண்டான்னு சொல்லி தூக்கி வீசி எறிஞ்சு ஒரு ஒரு கட்சி வந்து புற வழியாக பல வேலையை சித்து வேலைகள் செய்து தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ மக்கள் வந்து விரக்தியின் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுடைய அந்த கருத்துக்களும் சரி, சீமானுடைய பேச்சு இனிமேல் தான் எடுபடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த பை எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சீமானுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து கூர்ந்து கவனிக்கப்படும். நாம் தமிழ் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இது வரைக்கும் இருந்த நாம் தமிழ் மீது என்ன நம்பிக்கை, அதோட கூடுதலான நம்பிக்கை போகிறோம். இப்போ சொன்னீங்களா, யாராவது சொல்கிறாங்க 4% ஆகிடுச்சு, 4%க்குன்னா இந்த 4% வந்து 16% ஆகும் இந்த தேர்தலில். இப்போ சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 15,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்படி சொன்னால் இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்காகும். பொறுத்து வந்து பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க. சீமானவருடைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு வகையாக இப்போ நீங்கள் காலப்போக்கில் சொல்லுவாங்க இந்த ட்ரெண்ட் செட்டிங்கிறாங்கல்ல, சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்டால் எளிதில் வந்து மக்களை வந்து சந்திக்கிற நபராக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஊடகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரையாகக்கூடிய வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. எளிதில் மக்கள் வந்து சந்திக்கலாம். மக்கள் எங்கே பிரச்சனை இருந்தாலும் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து இந்த மீடியா இடைத்தரகர்கள் தேவையே கிடையாது. மீடியா இடைத்தரகர்கள் தான் நேரடியாக மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நேரடியாக அங்கே போய் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் வந்து அதையும் கூட எடுத்து முழுமையாக காட்சிப்படுத்துறது கிடையாது. சர்ச்சைக்குரிய கருத்து ஏதாவது பேசுவாரா சீமான்னா, ஒரு சர்ச்சையாக ஏதாவது பேசுவார். அதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தோன்னா வியாபாரத்தை வளர்த்துக்கலான்னு நினைக்கிற அந்த ஊடகங்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிற சரி. இது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இன்கேஸ் இடைத்தேர்தலில் ஏதேனும் தொகுதிகளில் தாவேகா தோக்குதுன்னா அது பெரிய ஒரு இம்பேக்டை தாவேகா ஏற்படுத்தும் நினைக்கிறேன், பேக் ஃபயரை? இல்லை, இது நல்லா கவனிங்க. இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் வழக்கமாக கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கு, சில நேரங்களில் வந்து எதிர்கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்டாக எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 இடைத்தேர்தல் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அவகாசம் இருக்கும், ஒரு கால அவகாசம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் 2 வகையாக பாருங்கள். இடைத்தேர்தல் வந்து ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரணம் அடைகிறாரு, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஜெயலலிதாவோட கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கும் வந்து சட்டமன்றத்திலே வாக்குவாதம் நடந்துச்சு இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பெண்ணாகரம் தொகுதியத்தில் விஜயகாந்த் பேசுவார். இது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய நடந்தது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. நான் வந்து ராஜினாமா பண்ணி இல்லை குதிரை பேரம் பேசி
நீண்ட வருடம் கூட சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூதலை நடந்திருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாக்களித்தாங்க மக்கள். அந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கையோட வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு தேர்தலை நீங்கள் திணிக்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு அமைச்சர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு, ஒரு எம்எல்ஏ ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாருன்னா விபத்தில் மறந்து உங்களுக்கு எப்படி ஈரோடு உங்களுக்கு தெரியும். ஈரோட்டில் வந்து இபிகே இளங்கோன் வந்து அவங்க மகன் இறந்தார், அவர் எலெக்ஷன் நின்னார், அப்பா நின்னார். இது மாதிரி வந்து கேட்டால் இயற்கையான மரணங்கள் மூலமாக அல்லது ஒரு ஆக்சிடென்ட் விபத்து மரணங்கள் மூலமாக இடைத்தேர்தல் நடந்திருக்கு, தவிர்க்க முடியாது. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்களித்த மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொரு கட்சியில் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றதுன்றதுக்குள்ள அது வந்து இப்போ நடந்திருக்குது, எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ இந்த இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுது, மற்ற இடைத்தேர்தல்கள் இந்த தேர்தல் வந்து வித்தியாசப்படுது. சரிங்களா? அப்போது மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை இவர் வந்து கல்ட்டுங்க, பெரிய வந்து பவர் ஸ்டார் இவர், இது சூப்பர் ஸ்டார் இவர், மெகா ஸ்டார் இவர், அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்க வச்சாருன்னா முதல்ல நான் சொல்ல கேட்டேன்னா இந்த ராஜினாமா பண்ண இந்த எம்எல்ஏக்கள், அதாவது எக்ஸ்எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க இல்லையா, அவங்க எக்ஸ்எம்எல்ஏ தான் இப்போ சொல்லணும். அவங்க நின்ன தொகுதியில் அவங்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அப்படி கொடுக்கலனாலே அது வந்து பார்த்தா கொடுத்தாலும் பலவீனம், கொடுக்கலனாலும் பலவீனம். நீங்கள் மீண்டும் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து கேட்டால் வந்து இனி வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரத்துக்கு மக்கள் யாரும் வரமாட்டாங்க. யார் மக்கள் தான் நான் சொல்கிறது எம்எல்ஏக்களை சொல்கிறேன். எம்எல்ஏக்கள் யாரும் வந்து குதிரை பேரத்துக்கு என்ன போயிட்டோம் வந்து அவங்க சீட்டு கொடுக்கலன்னு. ஒருவேளை அவங்களுக்கு சீட்டு கொடுத்து ஒரே ஒரு எம்எல்ஏ, ஏன் இப்போ கூட எடுத்து நீங்கள் புதுசாக கூட நீங்கள் கேண்டிடேட் போடுங்க சார், நீங்கள் டிவிக்கேலே போடுங்க. இந்த 5 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வி தழுவினால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த டிவிக்கு அரசுக்கும் சரி வந்து முதலமைச்சர் விஜய்க்கும் வந்து கேட்டால் அது அவமானம். ஒரே ஒரு தொகுதியில் 5 தொகுதி எடுத்துங்க, நீங்கள் ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தோல்வி தழுவினால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஆளுங்க, நான் சொல்லி மற்ற எதிர்கட்சிகளுக்கு வந்து அது பலமோ இல்லையோ உங்களுக்கு அது வந்து அவமானம் தானே, அது பலவீனம் தானே. இந்த பலவீனத்தை நீங்களே உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ இதுக்கு அவசியம் கூட இல்லையே, ஆல்ரெடி உங்களுக்கு மெஜாரிட்டியும் இருக்குது. அதான் அடிமைங்க சிக்கிட்டாங்கல்ல இல்லை. அப்போ உங்கள் ஆட்சிக்கு வந்து எந்த அவசியம் இப்போ தேவையில்லாமல் இந்த தேர்தல் வந்து நீங்களாக ஆப்பு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு 4 எம்எல்ஏ ராஜினாமா சொல்லி அது ஒரு பை எலெக்ஷன் நடத்தி அங்கே நீங்கள் தோல்வியை தழுவினீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் பலம் வந்து இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களை வேணான்னு தான் அங்கே வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த தொகுதி மக்கள். அப்போ மீண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ண அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் மீண்டும் நீங்கள் சீட்டை கொடுத்து அல்லது நீங்களே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிக்கு சார்பில் ஒரு நிற்க வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக எதிராக தான் வாக்களிப்பாங்க. அதுவும் அந்த 20 நாட்களை கணக்கில் எடுத்துங்க. இன்னும் நாட்கள் இருக்குது, இன்னும் வந்து தேர்தல் அறிவிக்கலை. தேர்தல் அறிவித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து வேட்புமனு தாக்கல் அவகாசம் இருக்குது. இப்படி நாட்கள் வந்து ஒரு 2 இந்த 20 நாள்லேயே உங்களுக்கு மைனஸ் தான். அது யாராவது உள்ளபடியே அங்கே நெருக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா சிரிக்குது, ஊரே சிரிக்குது, உலகமே சிரிக்குது இந்த 20 நாள் ஆட்சியை. அப்போ உங்களுக்கு மைனஸ் தானே. இடைத்தேர்தல் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? அதுவும் இங்கே வந்து நாம் தமிழர் உட்பட வந்து பிரச்சாரம் வந்து வேற லெவலில் இருக்கும். அப்போது வெற்றி வாய்ப்பு கிடையாது. 5 தொகுதியில் கூட நீங்கள் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் விஜய் அவர்கள் ஜெயிச்ச அந்த திருச்சியிலே வந்து மீண்டும் நீங்கள் ஜெயிக்கலன்னா அவங்களுக்கு அசிங்கம் தானே. அது இன்னும் நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு தானே வரும். நிச்சயமாக தனியாக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி நீங்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி தான் இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கை எடுக்கிறது பல்ல இழிக்கும், நல்லா வெளிச்சமாக தெரியும். மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைங்க, மக்களை எதிராக வாக்களிக்கிறாங்க. திருச்சி கிழக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோல்வி அப்படி ஆகிடும். யாருங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இவங்களாம் நல்லாட்சி தர முடியுமா, பின்னாடி ஒரு பெரிய லாட்ரி கூட்டமே இருக்குங்க, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராங்க. பங்கு எங்கே கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா? யார் கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா? அப்போ உங்ககிட்ட அரசியல் நேர்மை நெறி எதுவுமே கிடையாது. நெறியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. அதான் நேற்றுக்கு வந்து விஜயோட பேச்சில் வெளிப்படுது. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா துரோக அரசியல். முதல் முறை பார்க்குறேன் துரோக அரசியல். வாக்கு யார் போட்டாங்க, எந்த வாக்குகள் பெற்று யாருடைய வந்து ஆதரவில் நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு யாரை நீங்கள் வந்து வசைப்பாடுறீங்க? நியாயமே கிடையாது, தர்மமே கிடையாது. எல்லாரும் மக்கள் யோசிப்பாங்கல்ல. திமுக வாக்களித்தவங்க அத்தனை பேர் யோசிப்பாங்க, இந்த விசிகாக வாக்களித்த அத்தனை பேர் யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அஸ்தமன கட்சிகள். இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே இணையக்கூடிய கட்சி. உள்ளபடியே இயற்கையான வந்து இணைப்புன்னு கேட்டால் மதிமுக வந்து திமுகவோட இணைஞ்சிருக்கணும். அவ்வளோதான். அங்கே எல்லாம் செத்து போயிட்டான். இருக்கிற ஒரே ஒரு வைக்கம் மட்டும்தான் இருக்கிறாரு. கடைசியாக வந்து கொண்டு போய் அதை சேர்த்துட்டு கடைசி. ஆமாம், அதே மாதிரி இப்போ வந்து விசிகாவும் அதே நிலமை தான். எங்கே போய் சேர்க்கணும்? வேறு வழியில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தொண்டர்கள்லாம் போயிட்டாங்க. அடுத்து நாமும் போய் சேர்ந்து தாவே கூட சேர்த்துடணும், அவ்வளோதான்.
ஸோ இந்த கட்சிகளால் எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பலனும் கிடையாது, மக்கள் எதுக்கும் நடக்கலை, மக்களுக்கு எந்த கட்சிகளால் எந்த நன்மையாவது இருக்கா கிடையாது. அந்த வகையில் நீங்கள் வந்து நாம் தமிழர் நீங்கள் எடுங்க. தனித்து போட்டிடும் போது எனக்கு கூட நானே கூட சொல்லுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி மாற்றணும் ஆட்சியர். ஆனால் உண்மையிலே வந்து பார்க்குறேன், சீமான் எடுத்த முடிவு தான் சரியான முடிவு. சொல்கிறாங்க நிறைய பேர் 29 தனித்து போட்டு, ஆமாம் அதுதான் சரியான முடிவு, தாமதமாக கூட கிடைக்கட்டும். ஆனால் இந்த கூட்டணியில் போய் கடைசியில் இங்கே போய் அங்கே போய் எங்கே போய் கடைசியில் கரைஞ்சி காணாமல் போயிடுச்சு, மதிமுக காணாமல் போயிடுச்சு, விசிகா காணாமல் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் நிலைமை அதுதான் இப்போ புரியுது. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், திருமாவளவன் கேட்டார் இல்லை, ஒரு வார்த்தை கேட்டார், என்னன்னு கேட்டேன்னா, தனியார் நீ என்ன கிழிக்க போகிறேங்க, இப்போ நீ ஒரு அமைச்சர் வாங்கி நீங்கள் என்ன கிழிக்க போகிறீங்க, பார்க்க தானே போகிறோம். நான் சொல்கிறேன், சீமான் வந்து என்ன கிழிக்க போகிறேன்னு கேட்டார்ல, தனியார் இன்னும் என்னத்தை கிழிக்க போகிறேன், இப்போ ஒரு அமைச்சர் வாங்கி என்ன கிழிக்க போகிறீங்க, நாங்கள் பார்க்க தானே போகிறோம், கேள்வி கேட்போம்ல, அமைச்சராக என்ன சாதிச்சு கிழிச்சிங்க கேட்போமே, காலம் இருக்குது. ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக நடத்த நன்றி சார்.